வணக்கம் நண்பர்களே. 144 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கும் மகா கும்பமேளா இந்த வருடம் 2025ஆம் ஆண்டில் கும்பமேளாவில் கலந்து கொள்ள முடியாதவர்கள் என்ன செய்யலாம் என்பதை பற்றிய தகவல்கள் தான் இந்த வீடியோ. மகா கும்பமேளா அன்று நாம் என்ன செய்ய வேண்டும், மகா கும்பமேளாவில் கலந்து கொள்ள முடியாதவர்கள் என்ன செய்யலாம், அப்படி மகா கும்பமேளாவில் கலந்து கொண்டால் என்ன பலன் கிடைக்கும் என்ற தகவல்களை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம். பாருங்கள். உலகின் மிகப்பெரிய விழாவாகவும் அதிகமான மக்கள் கூடும் விழாவாகவும் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள விழாவாகவும் இந்தியாவில் பிரயாக்ராஜில் நடைபெறும் கும்பமேளா தான் மிகப்பெரியது. சன்னியாசிகள், துறவிகள், சாமானிய மக்கள், ஆண்கள், பெண்கள், வேத பண்டிதர்கள் என பல கோடிக்கணக்கான மக்கள்கள் கலந்து கொள்ளும் திருவிழாவாக இந்த கும்பமேளா கருதப்படுகிறது. கும்பமேளா திருவிழாவில் ஹரித்வார், பிரயாக்ராஜ், உஜ்ஜயினி மற்றும் நாசிக் ஆகிய 4 இடங்களில் தான் நடத்தப்படும். இருந்தாலும் இந்த பிரயாக்ராஜில் நடத்தப்படும் கும்பமேளா தான் மிகவும் பிரசித்தி பெற்றதாக இருக்கிறது. கும்பமேளா வகைகள் மொத்தம் 4 உள்ளது. அதாவது ஆர்த் கும்பமேளா, பூர்ண கும்பமேளா, மக்கும்பமேளா மற்றும் மகா கும்பமேளா உள்ள ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு வித்தியாசங்கள் உள்ளது. ஆர்த் கும்பமேளா 6 வருடங்களுக்கு ஒரு முறை நடத்தப்படும். இது ஹரித்வார் மற்றும் பிரயாக்ராஜில் நடத்தப்படும். பூர்ண கும்பமேளா இது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஹரித்வார், பிரயாக்ராஜ், நாசிக், உஜ்ஜயினி ஆகிய 4 இடங்களில் நடத்தப்படும். மக்கு கும்பமேளா இது ஆண்டுதோறும் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் நடத்தப்படும். இந்த பிரயாக்ராஜில் மட்டுமே நடத்தப்படும். இதை சேட்டா கும்பமேளா என்று சொல்வது வழக்கம். இந்த மகா கும்பமேளா இதுதான் 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படும். 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படும் 12 பூர்ண கும்பமேளாவுக்கு பிறகுதான் நடத்தப்படும். இது பிரயாக்ராஜில் மட்டுமே நடத்தக்கூடிய ஒரு கும்பமேளா ஆகும். கும்பமேளா தோன்றிய வரலாறு: அமிர்தத்தை பெறுவதற்காக தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடந்த போது பல்வேறு தெய்வீக நன்மைகளை கொண்ட பொருள்கள் தொடர்ந்து அமிர்தம் கிடைத்தது. அது அசுரர்களுக்கு கிடைத்துவிடக்கூடாது என்பதற்காக மகாவிஷ்ணு மோகி அவதாரம் எடுத்து அந்த அமிர்த கலசத்தை, அதாவது இந்த கும்பத்தை எடுத்து சென்றார். அப்பொழுது அமிர்தத்தில் சில துளிகள் பூமியில் சிந்தி அவை ஹரித்வார், பிரயாக்ராஜ், உஜ்ஜயினி, காசி ஆகிய 4 புனித நகரங்கள் தோன்றிய இதன் நினைவாக கொண்டாடப்படுவதே கும்பமேளா ஆகும். கும்பமேளா அன்று திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடுவது மிகவும் மிகவும் சிறப்பானதாக ஒன்று. மகா கும்பமேளா 2025ஆம் ஆண்டு மகர சங்கராந்தி அன்று துவங்கி மகா சிவராத்திரி வரையிலான 44 நாட்கள் இந்த மகா கும்பமேளா நடத்தப்படும். நவக்கிரகங்களில் சில குறிப்பிட்ட சுப கிரகங்கள், நட்சத்திரங்கள் ஒரே நாளில் நேர்கோட்டில் இணையும் நாளிலேயே இந்த மகா கும்பமேளா நடத்தப்படும். அப்படி ஒரு அற்புதமான நாள் இந்த ஆண்டு வர உள்ளது. ஜனவரி மாதம் 13ஆம் தேதி துவங்கி பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி வரை நடைபெறும் மகா கும்பமேளாவின் போது கங்கை, யமுனை, சரஸ்வதி ஆகிய 3 நதிகள் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினால் அனைத்து விதமான பாவங்களும் நீங்கும், மோட்சம் கிடைக்கும் என்பது பெரியோர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது. மகா கும்பமேளாவின் போது பலவிதமான சடங்குகள் நடத்தப்படும். யானைகள், குதிரைகள், ரதங்கள், மின்னும் பால்கள் ஆகியவற்றுக்கு பூஜை செய்து ஊர்வலமாக எடுத்துச் செல்வார்கள். ஜனவரி 13ஆம் தேதி பௌர்ணமி ஸ்நானத்துடன் துவங்கும் மகா கும்பமேளாவில் ஜனவரி 15ஆம் தேதி மகர சங்கராந்தி ஸ்நானம் செய்து, ஜனவரி 29 அமாவாசை ஸ்நானம் செய்து, பிப்ரவரி 3 வசந்த பஞ்சமி ஸ்நானம் செய்து, பிப்ரவரி 12 மகி பௌர்ணமி ஸ்நானம் செய்து, பிப்ரவரி 26ஆம் தேதி மகா சிவராத்திரி ஸ்நானம் செய்து ஆகியவற்றுடன் இந்த கும்பமேளா இந்த ஆண்டு நிறைவடை உள்ளது. கும்பமேளாவில் கலந்து கொள்ள முடியாதவர்கள் செய்ய வேண்டியது: இந்த ஆண்டு கும்பமேளாவில் சுமார் 35 கோடி முதல் 40 கோடி வரை மக்களான கலந்து கொள்வார் என்பது அரசாங்கத்தால் கணிக்கப்பட்டுள்ள ஒன்று. ஏற்கனவே அகோரிகளும் சாதுக்களும் துறவிகளும் பிரயாக்ராஜில் குவிய துவங்கிவிட்டனர். கலாச்சார நிகழ்வுகள், கண்காட்சி, உணவு ஆடைகள், உணவு கடைகள் என கோலாகலமாக நடைபெற உள்ள இந்த கும்பமேளாவில் கலந்து கொண்டு கோடிக்கணக்கானவர் புனித நீராட உள்ளனர்.
இதனால் பிரயாக்ராஜ் முழுவதும் பலத்த பாதுகாப்புடன் கட்டுப்பாடுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. 140 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கும் மகா கும்பமேளாவில் கலந்து கொண்டு நாமும் புனித நீரால் நம்முடைய பாவங்கள் நீக்கி மோட்சம் கிடைக்கும் என்பது ஒரு நம்பிக்கையாக உள்ளது. பிரயாக்ராஜ் செல்ல முடியாதவர்கள் தங்கள் பகுதியில் உள்ள புனித நதிகள், திரிவேணி சங்கமங்கள் புனித நீராடி மகா கும்பமேளாவில் கலந்து கொண்ட பலனை பெறலாம். அடுத்த ஒரு பதிவில் அடுத்த ஒரு முக்கியமான தகவல்கள் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து நமது சேனலை பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு தாருங்கள்.